அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஹெச்எம்டி லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஒரு புது கம்பெனி பார்க்க போகிறோம். நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் ஃபஸ்ட்டு அப்டேட் வரும். நம்ம பாருங்கள், அதில் போட்டாச்சு. ஓகேவா, நிறைய பேர் வந்து பார்த்துட்டாங்க. பார்த்து 50 பேர் பக்கமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நான் இதில் தான் அப்டேட் பண்ணுவேன். வெற்றி பாதை அப்படின்ற டெலிகிராம் சேனலில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, நம்மளோட டெலிகிராம் சேனல் ஃபுல்லாக எல்லா பிஸ்னஸ் பற்றி சொல்லிட்டு இருப்போம். உங்களுக்கு பிடிச்ச பிஸ்னஸ் பிளான் நான் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இலவசமாக இப்போ ஹெச்எம்டி லிமிடெட்ன்ற பிஸ்னஸ் கான்செப்ட்டில் நீங்கள் இலவசமாகவே ஜாயின் பண்ணிக்க முடியுங்க. ஓகேவா, ஸோ நம்ம வந்து வெட்புல் அப்படின்னு ஒரு கம்பெனி சொன்னோம். அதுலேயும் வந்து 3 பேமெண்ட் எடுத்துட்டோம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் இலவசமாகவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இலவசமாக ஜாயின் பண்ணாவே சைன்இன் கோடு போட்டிங்க அப்படின்னா 10 ரூபா டெய்லி கிடைக்கும். அது போக இப்போ அவங்க கொடுக்கக்கூடிய 10 ரூபாய் வச்சு நீங்கள் ₹1 பேக்கை வந்து பை பண்ண போகிறீங்க. அதுக்கு வந்து 20 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு 10 ரூபா கிரெடிட் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா, அதாவது ஹவர்ஸ் நமக்கு 42 பைசா வந்து கிரெடிட் ஆகி நமக்கு 10 ரூபா வருது டெய்லி. ஆக மொத்தம் 20 ருபீஸ் உங்களுக்கு வரும். அது போக நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 ரூபா கிடைக்கும் ஒன் டைம். ஓகேவா, சாரி, அது ஒன் டைம் மட்டும் ஒரு நபர் அறிமுகப்படுத்தினீங்கன்னா ஒன் டைம் 7 ரூபா கிடைக்கும். எண்ணற்ற நபர்கள் நீங்கள் அறிமுகப்படுத்தும் போது ரெஃபர் பண்ணும்போது நீங்கள் 7 ரூபா சம்பாதிச்சிட்டே இருக்கலாம். நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வச்சு நீங்கள் வந்து பெரிய பெரிய பேக்கேஜ் போட்டு சூஸ் பண்ணி பெரிய பெரிய இன்கம் ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி தான் லான்ச் ஆகிருக்கு. ஒரு அட்டகாசமான வாய்ப்பு. நான் லிங்க் கொடுத்துருப்பேன். ஓகேவா, நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பேஜ்லையும் கொடுத்துருப்பேன், கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுத்துருப்பேன். நீங்கள் பாருங்கள், ஸ்டெப் 1. ஓகேவா, ஸ்டெப் 1ல் நான் இந்த வீடியோ அட்டாச் பண்ணுவேன். இது வந்து ஸ்டெப் 2 கூட வரும். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் ஸ்டெப் 1 போட்டிருப்போம். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எல்லா கம்பெனியும் நீங்கள் ஜாயின் பண்ணும்போதும் ரிஜிஸ்ட்ரேஷன் முக்கியமாக பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் லாகின் பண்ணணும். சில மக்கள் போயிட்டு டேரெக்டாக ஸ்டெப் 2ல் போயிட்டு லாகின் பண்ணுறீங்க, அப்படிலாம் பண்ணீங்க ஆகாது. சரிங்களா, ஸோ தெளிவாக நோட் பண்ணுங்கள். வீடியோ அதுக்கு தான் பார்த்து முழுசாக பார்த்து பண்ண சொல்கிறது. ஸோ இங்கே பாருங்கள், ஸ்டெப் 1 இருக்கா, நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள், ஃபுல்லாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. உங்களோட நேம் போட்டுக்கோங்க, உங்களோட மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க, பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு போட்டுக்கலாம். சரிங்களா, அப்போ ஓடிபி பாருங்கள், செக்குன்னு சொல்லி கொடுக்கணும். நான் போடுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து என் பேர் போட்டேன், மொபைல் நம்பர் போட்டேன், பாஸ்வேர்டு செட் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி கேட்குதா, இங்கே வந்து செக்குன்னு சொல்லி கொடுக்கணும். செக்குன்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து வெரிஃபிகேஷன் கோடு கேட்குறாங்க. இதெல்லாம் போட தேவையில்லை. இங்கே சென்ட் ஓடிபி கொடுத்தா மட்டும் போதும். ஓகேவா, இதில் கொஞ்சம் வித்தியாசமாக கேட்குறாங்க, எது கேட்குறாங்கன்னு தெரியல. ஆனால் நீங்கள் சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வந்துடுங்க. சரியா, ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இதை கேன்சல் பண்ணிவிடுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு அந்த ஓடிபி மட்டும் நீங்கள் போட்டு சப்மிட் கொடுங்க. சரிங்களா, ஓகே, நம்ம ஓடிபி வந்துச்சு, நம்ம போட்டு நம்ம ரெஃபரல் கோடு வரும், அப்படியே விட்டுருங்க. சப்மிட் கொடுத்துருங்க, அவ்வளோதான். சரிங்களா, சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு டு நாட் மேட்ச்னு சொல்லி வருது பார்த்தீங்களா. அந்த மாதிரி வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபுல்லாக கலந்து கொடுக்கணும். ஓகேவா, நிறைய பேருக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னா, அதாவது லெட்டர்ஸ், நம்பர்ஸ், அட்டை சிம்பிள் இந்த மாதிரி கலந்து கொடுக்கணும். ஓகேவா, இப்போ உங்கள் நேம், உங்கள் நேம்னா உங்கள் பிடிச்சவங்க நேமோ, அதாவது லெட்டர்ஸில் ஃபஸ்ட்டு 4 லெட்டருக்கு போட்டுக்கோங்க. சரியா, அடுத்து அட்டை சிம்பிள் போடுங்க, இல்லைனா ஏதாவது சிம்பிள் போடுங்க. அட்டை சிம்பிள் போட்டு 1 2 3 இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச நம்பர்ஸை கொடுத்துக்கோங்க. சரியா, அந்த மாதிரி கலந்து போடணும். நீங்கள் நம்பர்ஸ் அண்டு லெட்டர்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா எடுத்துக்காது. ஓகேவா, இதெல்லாம் பேசிக் கற்றுக்கோங்க. எல்லா பிஸ்னஸ் கான்செப்ட்லையும் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஆகலை அப்படின்னா இதுதான் மிஸ்டேக் பண்ணுறீங்க. சில பேர் என்ன பண்ணுறீங்க, நம்பர்ஸ் மட்டும் போடுறீங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுறீங்க, லெட்டர்ஸ் மட்டும் போடுறீங்க. அந்த மாதிரி பண்ணால் எடுத்துக்காது. எல்லாமே கலந்து போடணும். ஸோ 4 லெட்டர் போடணும், அட்டை சிம்பிள் போடணும். அப்போ உங்களுக்கு பிடிச்ச நம்பர் போடுவோங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, அதை பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம எல்லாம் சரியாக கொடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், கன்ஃபார்ம் கேது, கன்ஃபார்ம் கொடுத்துட்றோம். சரியா, இப்போ உங்கள் மொபைல் நம்பர் போட்டு பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகும்னு சொல்லி வந்ததுக்கு நம்ம போட்டு பார்க்கலாம். உங்கள் மொபைல் நம்பர் போட்டு நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துட்டோம். சரிங்களா, ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஜென்ரலாக கொடுத்துருப்பாங்க, படிச்சு பாருங்க. கீழே பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஷாப்புன்னு இருக்கா, ஷாப்பை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பிளான் டீட்டெயில் எல்லாமே இங்கே வரும். முதல்ல இங்கே ஷாப்பை கிளிக் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வருது பார்த்தீங்களா, அதை படித்து பாருங்கள். அதாவது நீங்கள் சைன்இன் போனஸாக 10 ரூபா இங்கே கிடைக்கும். இது கிடைச்ச உடனே நீங்கள் வந்து ₹1 பேக்கேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அது இன்வைட் பண்ணால் 7 ரூபா கிடைக்கும். அதை டீம் ரெஃபர் பண்ணி அவங்க பேக்கேஜ் எடுத்தாங்கன்னா 10% கிடைக்கும். ஓகேவா, ஸோ மினிமம் விட்ரா 170 ரூபா வந்து விட்ரா பண்ணிக்கலாம். விட்ரா டைமிங் வந்து காலையில் 7 மணி டு ஈவினிங் 6 மணிக்குள்ளே விட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா 20 ஹவர்ஸில் நமக்கு பேமெண்ட் வந்துடும். ஸோ இது ஜாயின் நவுன் இருக்குது பார்த்தீங்களா, ஜாயின் நவ் கிளிக் பண்ணினா டெலிகிராம் சேனலுக்குள்ளே போகும். இங்கே ஜாயின் கொடுத்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஜாயின் பண்ணிட்டேன், அதனால் வந்து மியூட்னு கேட்குது. இங்கே ஜாயின் வந்தால் ஜாயின் பண்ணிக்கணும். சரிங்களா, ஸோ இங்கே பாருங்கள், இந்த கம்பெனியோட ஹெச்எம்டி லிமிடெட் குரூப். ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள், இப்போ தான் 21 தான் இந்த குரூப்பே கிரியேட் பண்ணியிருக்காங்க. 20 கிரியேட் பண்ணியிருக்காங்க. 21 தான் நம்ம போஸ்டிங்கே, ஃபஸ்ட்டு போஸ்டிங்கே வந்திருக்கு. இன்றைக்கி 21 தேதி, இன்றைக்கி தான் லான்ச் ஆகிருக்கு. ஓகேவா, இங்கே பாருங்கள், கோடு கொடுத்துருக்காங்க, அந்த கோடை போடணும். சரிங்களா, ஸோ அதே மாதிரி கோடு லாஸ்ட்டாக கூட வரும். ஓகேவா, இந்த மாதிரி லாஸ்ட்டாக கூட வரும். நீங்கள் எது வேணால் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை அப்படியே வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த படத்தை கிளிக் பண்ணுங்கள், இந்த மாதிரி டிக் மார்க் வரும். இங்கே இதுதான் காப்பி சிம்பிள், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா, இதை கிளிக் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே வந்துடுங்க. இப்போ வந்து ஹெச்எம்டி லிமிடெட்குள்ளே வந்துட்டு நான் லாகின் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்புக்குள்ளே போயிட்டு நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணி கோடை காப்பி பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், மைன்ற ஆப்ஷனில் போங்க. மைன்ற ஆப்ஷனில் போயிட்டு இங்கே தான் செக்இன். ஓகேவா, செக்இன் சொல்லி இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஸ்ன்னு சொல்லி கிளிக் பண்ணணும். ஓகேவா, பேஸ்ன்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டு
அந்த கோடை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாம் டெலிட் பண்ணிடுங்க சரியா. அந்த கோடு மட்டும் தான் இருக்கணும். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள் எப்பயுமே, அப்போ தான் கரெக்டாக வரும். இங்கே ரிசீவ் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் சரியா. ஸோ ரிசீவ் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ இங்கே வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 108 ரூபா இருக்கா. இப்போ நான் டவுன் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இப்போ வந்து 118 ரூபா வந்துச்சு, 10 ரூபா ஆட் ஆயிடுச்சு. ஓகேவா. நிறைய பேர் நான் ரெஃபர் பண்ணிகிட்ருக்கேன், நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ரெஃபர் பண்ணுன்ற கட்டாயம் கிடையாது, உங்களுக்கு பிடிச்சா பண்ணுங்கள் ஓகேவா. நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட் வச்சு பேக்கேஜை பை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து என் பேலன்ஸ் இவ்வளோ இருக்குங்க ஓகேவா. ஸோ பேலன்ஸ் இவ்வளோ இருக்குது. இப்போ பாருங்கள் நான் ஷாப்பில் வர முடியும். ஷாப்பில் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ப்ரைஸ் ஒன்றுன்னு சொல்லி போட்டிருக்கா. ஸோ பைன்னு சொல்லி கொடுங்க ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு பேக் ஒன் டைம் தான் பை பண்ண முடியும், பைன்னு சொல்லி கொடுத்துக்கலாம் சரிங்களா. சக்ஸஸ்னு வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ பை ஆகிடுச்சு, ஒன் டைம் தான் பண்ண முடியும் ஓகேவா. இது வந்து ஒன் டைம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதுதாங்க இப்படி பண்ணால் உங்களுக்கு டெய்லி வந்து அதை செக்இன் பண்ணுறதுக்கு 10 ரூபா கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பையை கிளிக் பண்ணுற பார்த்தீங்களா, இந்த பேக்கேஜ் பாருங்கள் எவ்வளோ போட்டிருக்கு. ஹவர்ஸு 0.42 பைசா நமக்கு கிடைக்கும். ஸோ டெய்லி வந்து 10 ரூபா ஓகேவா. ஸோ நமக்கு ஹவருக்கு 0.42 பைசா கிடைக்கும் சரிங்களா. ஸோ மொத்தமாக வந்து இவ்வளோ சம்பாதிக்கலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது பார்த்து இந்த பேக்கேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் 310 ரூபா பேக்கேஜ் எடுத்தீங்க அப்படின்னா 206 ரூபா டெய்லி கிடைக்குது ஓகேங்களா. ஸோ இது எடுக்கிறவங்க பார்த்து எடுத்துக்கோங்க. இது எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ரீசார்ஜ் பண்ண விருப்பம் தான் பண்ணுங்கள், இல்லைனா வந்து வேணாம். நாங்களாம் வந்து ஏர்ன் பண்ணி தான் பண்ணுவோம். ஏர்ன் பண்ணி நீங்கள் பேக்கேஜ் சூஸ் பண்ணாலும் ஓகே தான் ஓகேவா. அதுவும் நான் சொல்லிடுவேன் இந்த வீடியோவில். ஸோ இங்கே மை ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா. மை ஆப்ஷனில் போயிட்டீங்க அப்படின்னா இப்போ ரீசார்ஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரீசார்ஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து 310 ரூபா கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லையா என்ன அமௌண்ட் பேமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ லோ பேக்கேஜே எடுத்துக்கோங்க. நான் 310 ரூபா கிளிக் பண்ணிட்டேன். குயிக் ரீசார்ஜ் ஏன்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த டிக் மார்க் காட்டணும். அப்படி இல்லைனா நீங்கள் 2வது கூட செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை 3வது கூட இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பேமெண்ட், இது 3மே ஒரே மாதிரி தான். இது வந்து பேமெண்ட் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி வந்து கீழே தள்ளி பாருங்க ஓகே. ஓப்பன் ஆச்சுலாம் ஸ்கேனர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்கேனருக்கு மணி சென்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இங்கே பாருங்கள் யூடிஆர் நம்பர், யூபிஐ ரெஃபரன்ஸ் நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை போட்டு சப்மிட் கொடுத்துட்டு அமைதியாக வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் ஆகி உங்களுக்கு லோட் ஆகிடும். ஸோ வாலெட்டில் லோட் ஆன வாட்டி நீங்கள் வந்து பேக் வந்துட்டு இங்கே போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. பேக்கேஜை வந்து நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஷாப்பில் வந்து நீங்கள் பேலன்ஸ் லோட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, மையில் இந்த இடத்துல காட்டிகிட்ருக்கோம் ஓகேவா. பேலன்ஸ்லாம் காட்டிகிட்ருக்கோம் நமக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஷாப்பில் போய்ட்டு பை பண்ணிக்கலாம். பை கொடுத்து பை பண்ணிக்கலாம் இந்த பேக்கேஜ் வேணாலும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க மேட்ரு. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து இருக்கும். இங்கேயும் வந்து மையில் வந்து டெலிகிராம் சர்வீஸ் வந்து கஸ்டமர் கேர் சர்வீஸ் கொடுத்துருப்பாங்க. டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டெலிகிராம் சேனல் தான் நம்ம கோடு வரும். அந்த கோடு எடுத்து தான் நீங்கள் செக்இன் பண்ண போகிறீங்க. ஸோ டெலிகிராம் சர்வீஸையும் நான் கிளிக் பண்ணுற பாருங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி சைடில் நமக்கு வந்து கஸ்டமர் கேர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசார்ஜ் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் நடந்துச்சுன்னா என்கிட்ட சொன்னீங்கன்னா எதுவும் பண்ண முடியாது. இவங்ககிட்ட சொன்னீங்கன்னா இவங்க வந்து லோட் பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா. அதை பார்த்துக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே பி கார்டுன்னு இருக்குது. பி கார்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் நேமு, பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, ஐஓசி கோடு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க சரியா. கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் பேங்க் டீட்டெயில் அட்டாச் ஆயிடும். இந்த பேங்க் அக்கௌண்ட்டு நீங்கள் விட்ரா பண்ணும்போது 170 ரூபா வந்தால் விட்ரா பண்ணிக்கலாம். நான் விட்ரா பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு சரிங்களா. எல்லாமே வந்து விட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃப்ரீயாகவே நம்ம ஏர்ன் பண்ண முடியுதான்னு சொல்லி நான் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ ஓகேங்க, நீங்கள் பேங்க் டீட்டெயிலாம் அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணி தான் விட்ரா பண்ணவே போகணும். ஸோ விட்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல 170 ரூபா வந்தால் விட்ரா பண்ணிக்க முடியும் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல நம்ம அட்டாச் பண்ணுறோம்னா பேங்க் டீட்டெயிலாம் காட்டும். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் விட்ரா கொடுத்துக்கலாம். நான் விட்ரா பண்ணும்போது ஒரு வீடியோ போடுறேன். நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் எல்லா அப்டேட் வரும் சரிங்களா. ஸோ யூடியூப்லாம் கம்மியாக தான் வரும். நம்ம டெலிகிராம் சேனல் தான் அதிகமான அப்டேட் வரும். எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க மக்களே. எல்லாமே லிங்க் எல்லாமே என்னோட கமெண்ட் பாக்ஸ்லையும் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜ்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இதில் வந்து நிறையவே ஏர்ன் பண்ண முடியும். ஃப்ரீ கான்செப்ட்லேயே நீங்கள் 5000 10,000 ஏர்ன் பண்ண முடியும் நீங்கள் எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா. இப்போ பாருங்கள், நான் நிறைய பேர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டே இருக்காங்க ஓகேவா. இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுற பாருங்க, நிறைய மக்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டே இருக்காங்க. நமக்கு வந்து அமௌண்ட் ஆட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஈஸியாக வந்து நம்ம டீம் கொடுத்து ஏர்ன் பண்ணிக்கலாம். டீம் கொடுக்காதவங்களும் பேக்கேஜ் போட்டு ஏர்ன் பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கி தான் லான்ச் ஆயிருக்கு. நம்ம ஃபஸ்ட் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஃபஸ்ட் விட்ராலாம் எடுத்துகிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் பேக்கேஜ் சூஸ் பண்ணலாம்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் எல்லா விஷயமும் நம்ம கவர் பண்ணிட்டோம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நமக்கு உங்களுக்கு பிடிக்குது, நம்ம இதே மாதிரி விஷயங்கள் நிறையா சொல்ல முடியும் சரிங்களா. ஸோ மறக்காமல் லைக் போட்டுருங்க மக்களே. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.